ஆடி மாதம் காலையில் பிறகுது 1ஆந்தேதி. அதனால் முன்னாலே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பகல்லே செய்யணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. பெயிண்ட் ஒர்க் வேறு போயிட்டுருக்கிறதுனால அங்கே போகிறதும் இங்கே வரதும், வெளியில் அவங்க பெயிண்ட் கேட்டாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் பகலில் செய்ய முடியல. இல்லைனா நான் பகல்லே எப்போயுமே செஞ்சுருவேன். நைட்டில் தாங்க ஆரம்பித்தேன். 9 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி ஆயிடுச்சு. நைட்டு எல்லாமே எடுத்து போட்டுட்டு கேஸ் மேலாம் கழுவிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் விளக்கு எடுத்து போட்டு தேய்ச்சிட்டு எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சேன். அதுக்கு முன்னாடி மாவு போடுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு நான் படுக்கிறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாகவே இருந்துச்சு. தூக்கம் கேட்டாலும் பரவாயில்ல, நைட்டே செஞ்சதா இல்லைனா காலையில் எழுந்து செய்யணும்னா வேலைக்கே ஆகாது. காலையிலே எழுந்திரிச்சு குலதெய்வம் பொங்கல் வைக்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிடுவோம். எப்பயுமே வருஷம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை போயிட்டு நான் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு வந்துடுவேன். ஹஸ்பண்டும் தம்பியும் வரல, 2 பேருக்குமே லீவ் இல்லை. பையன் வந்து இன்டர்ன்ஷிப்பில் இருக்கிறதுனால அவனாலேயும் வர முடியல, அவருக்குமே லீவ் இல்லை, அதனால் வரல. நானும் பாப்பாவுமே போயிட்டு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளானு. காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம். வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி விளக்கெல்லாம் தேய்க்கவும் கூடாது, வீடு மாப் போடக்கூடாது. முன்னாலே செஞ்சுருது ரொம்ப சிறப்பு. அதனால் முன்னாலே எல்லா வேலையும் ஆச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தனியாக தான் செய்கிற மாதிரி இருந்துச்சு. பாப்பாவுக்குமே கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கிறதுனால நானே தனியாக எல்லா வேலையும் செஞ்சேங்க. யார் யார் இந்த மாதிரி நைட்டில் எல்லாம் செஞ்சீங்க, விளக்கு தேய்ச்சிங்க, மாப் போட்டிங்கன்றதை சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.